அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனாகிய குரு பகவான் அவ்வளவு அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கிறாருங்க. குறிப்பா சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய நிலையில சஞ்சரிக்கிறாங்க. அதனால் தனுசு ராசினியர்களுக்கு இந்த தருணங்கள்ல வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால எதிர்பாராத பண உதவி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால வீண் செலவுகளிலும் மருத்துவ செலவுகளிலும் பணம் விரயமாகுங்க. நண்பர்களுக்கு பண உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் யாருக்காகவும் எதற்காகவும் பணம் கொடுத்து உதவி செய்வது சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. கூடுமான வரையில் வெயில் அலைவதை தவிர்ப்பது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள உதவுங்க. திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வரனை முடிவு செய்வதில் உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை உண்டாகுங்க. திருதிய ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் கூட நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு சேர பிள்ளை அல்லது பெண்ணிற்கு நியமன உத்தரவு கடிதம் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமைய இருக்குது. அதே போல் குடும்பத்தில் ரெட்டிப்பு சம்பளம் இருப்பதால் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்த சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6இல் குருவும் 8இல் செவ்வாயும் உள்ளதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் ராகு இணைவதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கூடுதல் சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குதுங்க. அதன் காரணமாக லாபமும்
உயர இருக்கு. அன்றாட விற்பனையின் மூலம் இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய சகாய விலைக்கு கிடைக்க இருக்கு. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு வங்கிகள் உதவி புரிய இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. அளவோடு புதிய முதலீடுகள்ல நீங்கள் ஈடுபடலாங்க. அப்படி ஈடுபடும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதுடன் சுக்கிரன் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகம் இருக்குது. வருமானமும் செல்வாக்கும் உயர இருக்குதுங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், நாதஸ்வர கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், திரைப்பட நடிகர் நடிகையர், போதுவா மூர்த்திகள், வைணவ திருக்கோயில் அரையர் ஆகியோர் பிரபலமாக இருக்கீங்க. கிரக நிலைகளின் படி இதுவரை ஓதுவா மூர்த்திகள் அரையர்கள் இல்லாத திருக்கோவில்களுக்கு இவர்கள் புதிதாக அமர்த்தப்படுவார்கள் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன், ராகு, சனி ஆகிய மூவருமே அனுகூலமாக இருப்பதால அரசியல் துறையிடம் தொடர்பு உண்டுங்க. இந்த மூவரும் அனுகூலமாக இருப்பதால் அரசியல் துறையினருக்கு செல்வாக்கு உயர இருக்கு. மேலிட தலைவர்களுடைய ஆதரவு, அதிகாரம், நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலை தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமான நிலையில உலா வருகிறாங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்க இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய பிரத்யேக அக்கறை, வழிகாட்டுதல்களும் பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் பெற்று மகிழ இருக்கீங்க. பெற்றோர்களையும் மகிழ்ச்சியில் திளைக்க செய்யக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாயும் பயிர்கள் செழித்து வளர உதவிகரமாக இருக்கிறாங்க. சூரியனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குது. தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு இருக்குங்க. நவீன விவசாய வசதிகள் கிடைப்பது வயல் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால மாதவிடாய் பிரச்சனைகள் கவலையளிக்கும். ஒரு சிலருக்கு சர்ம உபாதைகள் தொல்லை தருங்க. தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை பிரச்சனையாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நேரிடும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் அஷ்டமஸ்தான செவ்வாயினுடைய தோஷத்தை அடியோடு போக்கிவிடும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது.